அவளும் நானும் அமுதும் தமிழும், அவளும் நானும் அலையும் கடலும், அவளும் நானும் தவமும் அருளும், அவளும் நானும் வேறும் மரமும். முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே. மெதுவான பெண்கள் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் உன்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலா உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே. தீங்கு நாளிலே கூடார மறைவினிலே ஒளித்து வைத்தீரே, உன் சேவைக்காகவே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என்னாவில் தந்தீரே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் நாவில் தந்தீரே. பிறந்த நாள் முதலா உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலா உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. அவனில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே. எல்லாரும் சொல்லுவோம்.
பிறந்த நாள் முதலா உன் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே மெதுவான பெண்கள் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை மெதுவான பெண்கள் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை பிறந்த நாள் முதலா உன் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே பிறந்த நாள் முதலா உன் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒழித்து வைத்தீரே உன் வேலைக்காகவே கண்களை மேலன்னை உயர்த்தி வைத்தீரே குறிக்கும் புது பாடல் என்னால் தந்தீரே கண்களை மேலன்னை உயர்த்தி வைத்தீரே குறிக்கும் புது பாடல் என்னால் தந்தீரே பிறந்த நாள் முதலா உன் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே பிறந்த நாள் முதலா உன் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே மெதுவான பெண்கள் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை மெதுவான பெண்கள் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை பிறந்த நாள் முதலா உன் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே பிறந்த நாள் முதலா உன் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே சீர் பொழிந்திடுமே பொறித்தோடு வாழ்ந்து வளர்ப்பறவே இவன் தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே தேவநதி பாய்ந்து செழி தொங்குமே இவன் தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே தேவநதி பாய்ந்து செழி தொங்குமே வானம் திறங்குமே வல்லாவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே வானம் திறங்குமே வல்லாவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே அன்பினருள் மாறியே மாறுமே அன்பரின் நேசம் பொங்கி பாருமே அன்பினருள் மாறியே மாறுமே அன்பரின் நேசம் பொங்கி பாருமே குறைகள் நீங்கள் முற்றுமதனீகள் சுத்தரித்தீரும் இயேசுவின் சிலுவை ரத்தமேயின் தேவை இந்த ஆத்துமாவை வெண்மையாக்குமே இயேசுவின் சிலுவை ரத்தமேயின் தேவை இந்த ஆத்துமாவை வெண்மையாக்குமே வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே அன்பினருள் மாறியே வாருமே
பொங்கி பாடவே நம்பினருள் மாறியே வாருமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே பூரணநாடு தொழிந்திடுமே துளி கொடு வாழ்ந்து பிரழந்தரவே இவன் தண்ணீராலே கால்படாலே தேவனதி பாய்ந்தே செழித்தமுவே இவன் தண்ணீராலே கால்படாலே தேவனதி பாய்ந்தே செழித்தமுவே வானம் திறந்துமே வல்லராவியே வந்திறங்கி வரமே தன்மையோடுமே வானம் திறந்துமே வல்லராவியே வந்திறங்கி வரமே தன்மையோடுமே அமினருள் மாறியே மாறுமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே அமினருள் மாறியே வாருமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே அப்படி நம்ம எல்லாரோடு சில நிமிடங்கள் பாடுவே பக்தருடன் பாடுவே பரமசபை மொத்த குழம் போடுவே பக்தருடன் பாடுவே பரமசபை மொத்த குழம் போடுவே அன்பார் அனைக்கும் அருள்நாதன் மாபீனி அன்பார் அனைக்கும் அருள்நாதன் மாபி இன்பம் முகம் விலை மாறுவே பூரணம் பக்தருடன் பாடுவே அருமசமை முத்த குழம் கூடுவே பக்தருடன் பாடுவே அன்பு அழியாதலோ அவனமே அன்பரன் இன்பர்களும் அன்பு அழியாதலோ அவனமே அன்பரன் இன்பர்களும் பொன்னாடி பூமாடி புத்தூயி பெற்றதால் பொன்னாடி பூமாடி புத்தூயி பெற்றதால் என்னுடன் தங்குவான் என்னுடன் தங்குவான்
தங்குவான் என்னாலின் காலமாய் பக்தருடன் பாடுவேன். ஈகமும் பரமும் ஒன்றே யுவடியார் அக்கமும் ஆண்டவன் அடி. ஈகமும் பரமும் ஒன்றே யுவடியார் அக்கமும் ஆண்டவன் அடி. சுகமும் செய்வம் சுற்றமும் முற்றமும் சுகமும் செய்வமும் சுற்றமும் முற்றமும் மிகதில்லாத ஜெகன் மிகதில்லாத ஜெகன் இன்ப உற்பாதமே பக்தருடன் பாடுவேன் நான். செய்யும் கண்மோடுகையே தமிழின் செய்யும் கண்மோடுகையே பாப்போடி பசும் பொன்னி வந்த சிந்தாமணி பாப்போடி பசும் பொன்னி வந்த சிந்தாமணி தூய திருபாத தூய திருபாத ஹரிசனம் தந்தருள் பக்தருடன் பாடுவேன். சபை முக்த குழம் கூடுவேன் பக்தருடன் பாடுவேன். சரி பகவலி பக்தருடன் பாடுவேன். சரி சரி நிச பனி தப தப நிச பக்தருடன் பாடுவேன். Gari sari sa pani sari pani pada pada da pani sari garga da papa pani ni papa garga papa ni sa sa gari sa பக்தருடன் பாடுவேன். Sari sa ni sari pani pa tiga pani sari sari sa ni sari pani pa da pa ga pa ga pani pa பக்தருடன் பாடுவேன். பக்தருடன் பாடுவேன் பரம சபை முக்த குழம் கூடுவேன். பக்தருடன் பாடுவேன் பக்தருடன் பாடுவேன் பக்தருடன் பாடுவேன் பக்தருடன் பாடுவேன்.
முதலாவதாக வேதத்திலிருந்து நம்ம வாசிக்க போற பகுதி சங்கீதம் 128. சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். கர்த்தர் அமைந்த வசனங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நன்னாளிதிலே ஆசி கூற வரும் தேவனே, நன்னாளிதிலே ஆசி கூற வரும் தேவனே. வருடங்கள் காலங்கள் கழிந்தாலும் வழுவாமல் காத்த பரிசுத்தரே, வருடங்கள் காலங்கள் கழிந்தாலும் வழுவாமல் காத்த பரிசுத்தரே. நன்னாளிதிலே ஆசி கூற வரும் தேவனே, நன்னாளிதிலே ஆசி கூற வரும் தேவனே. உன் கைகளின் பலனை நீ சாப்பிடுவாய், வாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கைகளின் பலனை நீ சாப்பிடுவாய், வாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் பிள்ளைகள் வந்தே சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போலிருப்பார்கள். உன் பிள்ளைகள் வந்தே சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போலிருப்பார்கள். நன்னாளிதிலே ஆசி கூற வாரும் தேவனே, நன்னாளிதிலே ஆசி கூற வாரும் தேவனே. நித்திய ஜீவனை அழியும் தேவா, நித்தமும் உம்மை ஆராதிக்க. நித்திய ஜீவனை அழியும் தேவா, நித்தமும் உம்மை ஆராதிக்க. உன் செட்டைகள் மறைவில் கொஞ்சிகள் போல என்னாலும் பாதுகாத்திடுவீரே. உன் செட்டைகள் மறைவில் கொஞ்சிகள் போல என்னாலும் பாதுகாத்திடுவீரே. நன்னாளிதிலே ஆசி கூற வாரும் தேவனே, நன்னாளிதிலே ஆசி கூற வாரும் தேவனே. Thank you. சோதனை ஜெயித்தேன், பிரபுவை அண்டிலே கொண்டுவரத்தார். கண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், பிரபுவை அண்டிலே கொண்டுவரத்தார். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்விக்க நீரை நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்விக்க நீரை நன்றி ஐயா.
நாம் காண இருக்கிற சோதாவை ஆண்டவர் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி அவர் கருத்தில் வீட்டை ஆசீர்வதித்து அவர் பெருமையை பெருக செய்வார். எல்லையை பெருக்கி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நன்றி நன்றி ஐயா உண்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உண்மை உயர்த்திடுவே இதுவரை நடத்தி உரிமை காத்து மகிழை கொண்டீரை நன்றி ஐயா இதுவரை நடத்தி உரிமை காத்து மகிழை கொண்டீரை நன்றி ஐயா அபிஷேகம் தாழ்ந்து மனங்களை ஈந்து பயன்பட செய்ய நன்றியா அபிஷேகம் தாழ்ந்து மனங்களை ஈந்து பயன்பட செய்ய நன்றியா நன்றி நன்றியா உண்மை உயர்த்திடுவே நன்றி நன்றியா உண்மை உயர்த்திடுவே இதுவரை நடத்தி காத்து மகிழை கண்ணீரை நன்றி ஐயா இதுவரை நடத்தி காத்து மகிழை கண்ணீரை நன்றி ஐயா
தாத்தாவுடைய அம்மா, அவருடைய அப்பா, இதெல்லாம் சத்தியத்துக்காக இந்த அப்போ சுபதேசத்துக்காக அதிகம் வைராக்கியமாக நிற்கிறதான ஜனங்கள் அது முதலாவது அறிவிக்கிறேன். எல்லாம் முற்பிதாக்களின் தேவன் நம்முடைய தேவன். நம்ம இன்னைக்கெல்லாம் உட்கார்ந்து ஏதோ பாட்டெல்லாம் பாடுவோம், ஆனால் முற்பிதாக்களுக்கு தன் எல்லாருக்கும் வெளிப்பாடு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதம் தான் பிள்ளைகளுடைய முற்பிதாக்கள் நீதிமான ஜீவித்தபடினாலே தேவன் பிள்ளைகளை இன்று வரைக்கும் பாதுகாத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. நம்முடைய தியானத்துக்காக 2 வசனம் வாசிக்கிறேன். 2 தீமோத்தி 1:12, சங்கீதம் 120. பொதுவாக விவாக ஆராதனைக்கு சங்கீதம் 122 அதிகாரத்தை வாசிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக ஆகுது. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் தேவன் இவ்விதம் ஆசீர்வதிப்பார். 10 ஆசீர்வாதங்கள். அந்த 10 ஆசீர்வாதங்களை 2 ஆசீர்வாதத்தை அதிகமாக வலியுறுத்த விரும்புகிறேன். ஒன்று, உன் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒருவர் கண்டு போதிருப்பார். யாருடைய பிள்ளைகள்? யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அவருடைய பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒருவர் கண்டு போதிருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. தெய்வ பயம் என்று சொல்லும்போது மனசாட்சியின் காலம், அறியாமையின் காலம், ஏதேன் தோட்டத்தில் மனசாட்சியின் காலம், நியாயபரமான காலம், இடைக்காலம், கிருதியின் காலம். தேவ பக்தியில் அவர் வளர்ந்து கொண்டே வந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஆபிரகாமுக்கு தான் தேவ பக்தி, பரிசுத்த பவுலுடைய தேவ பக்தி கொஞ்சம் அதிகமாக இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் தேவன் இவ்விதமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. தேவ பயம் சொல்லுவது தீமையை விட்டு விலகுதான் விட்டார். யோசேப்பு சொல்கிறான், நான் இப்படிப்பட்ட பாவத்தை நான் எப்படி செய்ய முடியும்? இதுதான் தெய்வ பயம். தீமையை விட்டு விலகுவோம். கர்த்தருக்கு பயப்படுவாங்க பயம். அப்போ ஜோனாவை கர்த்தர் ஜோனாக்கு நல்ல ஆஸ்வதிப்படுற கர்த்தர் தாபரும் தாயும் பெற்றோர் தந்திருக்கிறார். இவர்கள் கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள். நாங்கள் ஆராதிக்கிற சபையில் இவர் எல்லா மீட்டிங்கும் வருவோம். எல்லா மீட்டிங்கும் வந்து உண்மையாக உட்காந்து ஆராதிச்சு கர்த்தரை ஆராதிச்சுட்டு போவோம். இந்த பிள்ளையும் கூட கர்த்தருடைய ஆராதனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. 2 குறிப்புகள் நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். முதலாவது குறிப்பு, உன் பிள்ளைகள் ஒளிவரை கண்டு போதிருப்பார்கள். ஒளிவரத்தை குறித்து நாம் வாசிக்கும் போது அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. முதலாவது அர்த்தம், முதலாவது காரியம், நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அங்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், ஒலிவ மரம். அதற்கு ஒலிவ மரம் தேவர்களும் மனுஷரும் புகழுகிற என்னிலுள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் அத்திமரத்தை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு அத்திமரம், இந்த 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 honoring God and man, இங்கிலீஷ்ல வந்து honoring God and man, இங்கிலீஷ்ல வந்து honoring God and man. Someone can read in English also, it is possible. முதலாவது ஒளிமரத்தின் ஆசீர்வாதம் என்னவென்றால், தேவனை கனப்படுவது பின்பு மனுஷனை கனப்படுவது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஒளிமரத்தின் ஆசீர்வாதம் என்னவென்றால், தேவனை கனப்படுவது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த ஜோனாவுடைய தாத்தாவுடைய அம்மா அவர்கள் 2018ஆம் வருஷம் டிசம்பர் மாதம் கர்த்தர் உத்தரவிட்டார்கள். அந்த தாய் வெளியில் பார்த்த ஒரு காரியம் என்னவென்றால், தேவனை கனப்படுவதான ஒரு தாய். நம்முடைய ஆராதனையில் காத்திரு கூட்டம், வேத பாடம், ராத்திரி ஜபம், உபாச ஜபம், நிறைய வாரெல்லாம் கூட்டம். அந்த தாய் ஒரு ஜபத்தை விட மாட்டார். தாயும் தாத்தாவும் இருக்கிறார், ஐயாவும் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. நீங்கள் முற்பிதாக்கள் தேவனை கனப்படும் போது நிச்சயமாக தேவனின் பிள்ளைகளை ஒளிவர கன்று போல் அவர்கள் மாற்றுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஃபேக்ட்னஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. உன் பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதத்தில் காணப்படுவார்கள். கர்த்தருடைய வாக்கு சொல்லும். இந்த நாட்களில் தேவனை கனப்படுகிற அந்த காரியம் புரிந்து கொண்டே இருக்கிறது. 2வது ஆசீர்வாதம், ஒளிமரத்தின் ஆசீர்வாதம். சங்கீதம் 52:8-9. நான் கர்த்தருடைய வீட்டில் ஒரு பச்சை ஒளிமரமாயிருப்பேன் என்று சொல்லிவிட்டு தாவீது சொல்கிறார், நான் கர்த்தருடைய கிருபையின் மேல் நான் சார்ந்திருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. தேவ ஜனமே, ஒளிமரத்தின் ஆசீர்வாதம் என்னவென்றால், கிருபை கிருபை கிருபை. ஜெனியும் என்ன சொல்லுவாங்க?
எங்களுக்கு கத்தர் இந்த பிள்ளையை கொடுத்துட்டாங்க. அப்படி கத்தருடைய கிருபையினால கத்தர் பிராயனா கொடுத்தாரு. கத்தருடைய கிருபையினால ஜோனாவை கத்தர் கொடுத்தாரு. என்ன சொல்றோம்? கத்தருடைய கிருபையினால கத்தர் கொடுத்தாரு. கிருபை 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 இந்த வார்த்தை தான் ஒரே மரத்தின் ஆசீர்வாதம். கத்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படாமல் தேவ ஜனமே இங்கே உட்கார்ந்திருக்க நம்ம எல்லாரும் கூட கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினால் தேவன் அழைத்தார். கிருபையினால் ஞானஸ்நானம் எடுத்தோம். கிருபையினாலும் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம். கிருபை 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 என்ற சத்தம் நம்ம வீட்டில் வந்து கொண்டே இருக்க வேண்டும். கத்தருடைய வார்த்தை சொல்கிறது, தாழ்வுள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். கத்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படாமல் மூன்றாவது ஒலிமரத்தின் ஆசீர்வாதம். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 2 ஒலிவ மரங்கள் என்று வாசிக்கிறோம். 2 ஒலிவ மரங்கள், 2 சாட்சிகள். இதனை காண்பிக்கிறது. எலியா, ஈனோக்கு இவர்கள் மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டார். 2 சாட்சிகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படாமல் சாட்சியின் ஒலிவ மரம் சாட்சியின் ஜீவத்தை காண்பிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படாதாக. ஜோனா வந்து 1 வயசு, ஒண்ணுமே தெரியாது. அந்த பிள்ளை வளர யாரை பார்ப்பாங்க? அப்பா அம்மா. அப்பா அம்மா. அந்த பிள்ளை என்ன சொல்லும்? எங்க அப்பா வந்து இந்த ஜபத்தை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. எங்க அம்மா இந்த கூட்டல் போக வைக்க மாட்டாங்க. எங்க அம்மா தேவன் ஆராதிப்பாங்க. பிள்ளைகள் பெற்றோரை பார்ப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படாமல் சாட்சிகள். அப்போஸ்தலர் 1:5-8 நீங்கள் எருசலேமில் சாட்சிகளாயிருப்பீர்கள். முதலாவது எருசலேமில் சாட்சிகளாயிருப்பீர்கள். சாட்சி அப்படி இருக்க முடியும். You shall receive power, then you shall be witnesses in Jerusalem, Samaria, Judea and uttermost part of the earth. நீங்கள் கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு பின்பு நீங்கள் எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் உலகமெங்கும் சாட்சிகளாக இருந்து கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படாமல் ஒலிவ மரம் ஒலிவ மலை அந்த ஜீவத்தை காண்பிக்கும். இதான் முக்கியமான ஆசீர்வாதம். புதிய ஏற்பாட்டை வாசிக்கும் போது ஒலிவ மலையை குறித்து வாசிக்கிறோம். ஒலிவ மலை அந்த ஜீவத்தை காண்பிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படாதாக. இந்த நாட்களில் நாம் எல்லாம் வருஷத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். இன்னைக்கு 10ஆம் தேதி. இன்னும் 21 நாட்களில் புதிய வருடம் காண போகிறோம். புதிய வருடம் முடியும் முன்பாக நம்முடைய ஜீவத்தை நாம் உயிர்ப்பிப்போமாக. விசேஷமாக ஜோனாவுடைய பெற்றோருக்குள் கர்த்தர் ஒரு ஜெபத்தின் ஆவியை ஊற்ற வேண்டும். இங்கே வந்திருக்க எல்லோரும் மேலும் இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் தேவன் ஒரு ஜெபத்தின் ஆவியை கர்த்தர் ஊற்ற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படாதாக. இதான் தூதனுடைய முதலாவது பகுதி. இரண்டாவது 5ஆம் வசனம், நீ எருசலேமின் நன்மையை நீ காண்பாய். அதுல 10 ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயப்படும் 10 ஆசீர்வாதங்கள். அதுல இன்னொரு ஆசீர்வாதம், நீ எருசலேமின் நன்மையை காண்பாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படாது. அது எதை காண்பிக்கிறது? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22-23 வசனம். எருசலேம் எதை காண்பிக்கிறது? பூமியில் இருக்குதான கர்த்தருடைய சபை. பூமியில் இருக்குதான கர்த்தருடைய சபை. தேவன் நியமித்த பூமியில் நியமித்த கர்த்தருடைய சபை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படாது. இந்த சபைக்கு கிறிஸ்து மூலைக்கல்லா இருக்கிறார். அப்போஸ்தலர் அஸ்திவார கற்களா இருக்கிறார்கள். அதன் மேல் சபை கட்டி எழுப்பப்படுது. வாசிக்க முடியும். எபிரேயர் 12:22-23. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற்பேனானவர்களின் சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படாமல். எருசலேம் என்பது தேவன் இந்த பூமியில் வைத்து அவருடைய சபையை காண்பிக்கும். தேவன் இந்த பூமியில் வைத்து அவருடைய சரீரமாகிய சபை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படாமல். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எருசலேம் ஊற்றப்பட்டார்கள் 120 பேர் அன்று சபை புதிய ஏற்பாடு சபை ஸ்தாபிக்கப்படும். இன்று கூட பாருங்க, இந்தியாவிலும் தமிழகத்திலும் சென்னையிலும் அநேக ஆவிக்குரிய சபைகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை எருசலேம் தேவன் இந்த பூமியில் வைத்த சபையை காண்பிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, சுய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபை, மகிமையான சபை, கரைத்திரை பிழையற்ற சபை. அது அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டது. இதான் நீ எருசலேமின் நன்மையை காண்பா. அதாவது கர்த்தருடைய சபையில் உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதெல்லாம் சபை ஐக்கியம் ஒரு முக்கியமான ஐக்கியம். கடந்த நாட்களில் இந்த கொரோனா நிமித்தமாக ஆணைகள் கூட்டப்பட்டது. ஆனாலும் கூட தேவ ஜனங்கள் ஆலயத்தை தேடி ஓடி வருவாங்க. ஜோனாவுடைய அப்பா அம்மா கூட நான் போன சபைக்கு இவங்க ஒரு மீட்டிங் விட மாட்டாங்க. நான் வந்து பின்னால் சேரில் உட்காந்துருப்பேன், இவங்க முன்னால் பாயில் உட்காந்துருப்பான். ஆனாலே எருசலேமை தேடி ஓடுறாங்க. ஆம் தேவ ஜனமே, எருசலேம் புதிய ஏற்பாடு சபையை காண்பிக்கும். இந்த சபையுடைய மேன்மை என்ன?
எபேசியர் 2 18 19 20 22 இந்த சபைக்கு மூலிகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட கர்த்தருடைய ஊழியக்காரர், கிறிஸ்துவின் சித்தே உள்ள அதே ஊழியக்காரர் தான் அப்போஸ்தலர் ஊழியக்காரர். அப்போஸ்தலர் அழைக்கப்படுகிறார். அதன் மேல் கட்டப்படுகிற அபிஷேகப்பட்ட ஜனங்கள் ஜீவனுள்ள கர்த்தராய் கட்டப்படுகிறார் என்று வாசிக்கிறோம். எபேசியர் 2 18 19 20 22. அந்தபடியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் 19 ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் சொல்ல இந்த வாசன அதிகாரத்தில் 2 ஆசீர்வாதங்கள். ஒன்று முடிவுமத்தின் ஆசீர்வாதம், இரண்டாவது எருசலேமின் ஆசீர்வாதம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போது நான் இந்த தூது 2வது பகுதிக்கு நான் வருகிறேன். 2 தீமோத்தேயு 1:12 வாசிக்கிறேன். தீமோத்தேயு 1:12. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயிலும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பரிசுத்தவான் பாஸ்டர் என் ஸ்டீவன், அவர் 2018 வருஷம் அவர் கத்தருக்கு இருந்து 18 போனார். அவர் எப்போதும் ஒரு எடுக்கிற வசனம் என்னவென்றால், பிள்ளைகள் பிரதிஷ்டைப்படும் போது எப்போதும் வசனம் எடுப்பார். 2 தீமோத்தேயு 1:12. தேவ ஜனமே, நான் ஒரு காரியம் சொல்லுகிறேன். பிள்ளைகள் கத்தராக ஒரு சுதந்திரம். இப்போ பாருங்க, இந்த வீட்டில் கூட கத்தர், நான் எப்போதும் ஜெனியை பார்த்து வீட்டுக்கு போவேன். இந்த வீட்டுக்கு போனால் இந்த 2 எப்போதும் ஜெனியை பார்த்து சொல்லுவேன். இந்த ஜெனியை சொல்லுவேன், இந்த 2 பிள்ளைகளை பார்க்க ஒரு 2 சிஆர்பிஎம் ஆளு கொண்டு வரணும். சிஆர்பிஎம்னா இந்த பிள்ளைங்க ஓடுவாங்க, இந்த பண்ணுவாங்க. ஆனால் இந்த பிள்ளைகளை கவனிக்கக்கூடிய விசேஷத்துக்கு இருக்க அப்பா அம்மா கத்தர் கொடுத்துருக்கிறார். ஆனால் என்ன தெரியுமா, கத்தருடைய ஆசீர்வாதம். இவர்கள் அந்த பிள்ளை ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறார்கள். தேவ ஜனமே, நீ அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தது அந்நாள் வரைக்கும் காக்க வல்லவராக இருக்கிறார். கத்தர் தான் இந்த பிள்ளைகள் கத்தராக ஒரு சுதந்திரம். இந்த பிள்ளைகள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். சில உதாரணங்களை கொடுக்கிறேன். ஆபிரகாம் கத்தர் கொடுத்த ஏக புத்திரன் ஈசாக்கு வாசிக்கிறோம், மோரியா மலையின் மேல் அவர் ஒப்பு கொடுத்தார். தேவ ஜனமே, ஒவ்வொரு நாளும் தேவ பெற்றோர், கிறிஸ்தவ பெற்றோர்கள் பிள்ளைகளை அதிகமான வழியில் தேவ சமூகத்தில் வைக்க வேண்டும். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த அப்பா பேர் தேவகுமார். அப்போ நான் அந்த வீட்டு ஜபிக்க போயிருந்தேன். அப்பா அம்மா 2 பேர் உட்காந்துட்டாங்க. நான் இங்கே உட்காந்துருக்கேன். அந்த குழந்தைய அப்படி இங்கே படுக்க வச்சுட்டாங்க. நான் சின்ன குழந்தை அப்படிதான் வெளியில் பாஸ்டர், அந்த பிள்ளை பலிவிடுத்துமாக இருக்க வேண்டும். தேவ ஜனமே, ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை நீங்கள் பலிவிடுத்துமாக கொண்டு வரும். அதான் ஆபிரகாம் அந்த பிள்ளையை கத்தர் ஒப்பு கொடுத்தார். அதான் யெகோவா இறையின் சத்தம் உண்டாயிற்று. அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பிள்ளைகள் கத்தராக ஒரு சுதந்திரம். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை நீங்கள் கையில் ஏந்தி பெற்றோர்கள் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும். முடிந்த வரைக்கும் அதிகாலை 4 மணி. தேவ ஜனமே, அதிகாலை 4 மணி தான் சூரிய கதிருடைய முதலாவது கதிர். First ray of the sun pass early morning at 4 o'clock. First ray of the sun. ஆகைதான் கிறிஸ்தவ பெற்றோர்கள், தேவ ஜனங்கள் அதிகாலை முடிந்த வரைக்கும் 4 மணி எழுதும். இல்லாவிட்டால் 5 மணிக்காக எழுதி அந்த பிள்ளைகளை அந்த தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும். ஆபிரகாம் ஈசாக்கு ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் அவனை பெரிய ஆசீர்வாதமாய் மாறும். அடுத்தது மோசேயுடைய பெற்றோர் யோகேபேத். மோசேயுடைய தாய் யோகேபேத். மோசேயை குறித்து வாசிக்கிறோம். அவங்க போல தேவனை முகமாய் தரிசித்த தீர்க்கதரிசி எழுந்து என்ன காரணம் தெரியுமா? அவங்க பெரிய நீதிமான் சொல்ல முடியாது. அவனுடைய தாய் பார்வோனுடைய வல்லமை இஸ்ரவேல் பிள்ளைகளை கொண்டிருக்கும் போது, எகிப்தின் முதலைகள் இஸ்ரவேல் பிள்ளைகளை கொண்டிருக்கும் போது யோகேபேத் சொல்கிறான், என் பிள்ளை எகிப்தின் முதலைகள் தொடும்படி என் பிள்ளைகளை அனுமதிக்க மாட்டேன், பார்வோனின் பிள்ளையை தொடும்படி அனுமதிக்க மாட்டேன் அவள் உறுதியாக சொன்னான். என்ன பண்ணாள்? அந்த பிள்ளையை மறைத்து வைத்தாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
மோசேயின் தாய் அந்த பிள்ளையை மறைத்து வைத்தபடினால் எகிப்தின் முதலைகள் பார்வோனுடைய வல்லமை அந்த பிள்ளையை தொட முடியவில்லை. கர்த்தரை மாற்றி சொல்லுவது அவனை கர்த்தர் பெரிய மனுஷனாய் மாற்றினான். எத்தனையோ ஆண் பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள், ஆனால் மோசே பாதுகாக்கப்பட்டான். மோசே குறித்து வாசிக்கிறோம், அவனை போல முகாமுகமாய் கர்த்தரோடு பேசும் மனுஷன் எழுந்து கர்த்தரை பரிசுத்த நாமத்தில் வாய்விட்டான். ஆபிரகாம் பிள்ளையை ஒப்பு கொடுத்தான், கர்த்தர் மோசேயின் தாய் பிள்ளையை ஒப்பு கொடுத்தான். அதே போல கிதியோனுடைய பெற்றோர் கர்த்தர் தேவதூதன் அவர்களோடு பேசினார். கிதியோனுடைய பெற்றோரோடு கூட அவரை குறித்து வாசிக்கும் போது அவர் பராக்கிரமசாலியாய் மாறினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. மனாசே கோத்திரத்தின் ஒரு எளிய குடும்பம் கிதியோன் பிறந்தான். ஆனால் அவன் பெற்றோர்கள் அவரை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, பராக்கிரமசாலியே கர்த்தர் உம்மோடு இருக்கிறார், நீ போ என்று கர்த்தர் சொன்னான். அவன் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைப்பட்டதாக. சிம்சோனுடைய பெற்றோர்கள் கர்த்தர் சொன்னார், நீ சிம்சோன் வந்து நசரேயன். சிம்சோன் பெற்றோர் என்ன சொன்னார் கர்த்தர், நீங்க ஒவ்வொரு நாள் பிள்ளையை ஒப்பு கொடுக்கணும். எதுக்கு ஒப்பு கொடுக்கணும்? நசரேய விரதம். அவன் ஒரு நசரேய விரதம் காணப்பட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இந்த நாட்கள்ல தேவ ஜனமே நம்ம கொடுத்த பிள்ளைகள் நாம் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்க. யோவான் ஸ்நானம் குறித்து வாசிக்கும் போது அவனுடைய பெற்றோர்கள் சகரியாவும் எலிசபெத்தும் அவரை கர்த்தருடைய பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தருடைய நாள் வெளிப்படும் வரைக்கும் அவனை தேவன் வனாந்திரத்தை பாதுகாத்தார். அவனை தேவன் பெரிய மனுஷனாய் மாற்றினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைப்பட்டதாக. அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அநாளுக்கு காக்க வருகிறார். இந்த நாட்டில் வந்து சில பெற்றோர் சொல்லுவாங்க, பாஸ்டர் என் பிள்ளை வந்து இப்படி இருக்கிறான், இந்த பிள்ளை வந்து சபைக்கு வருதில்லை பிள்ளை. அது என்ன காரணம் தெரியுமா? தெய்வ ஜனமே, பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம். அது சுதந்திரம்னு சொன்னா நீங்க கோல்டு டைமண்ட் எங்க சும்மா ரோட்ல தூக்கி போட்டுருவீங்களா? உங்களுக்கு டைமண்ட் இருந்துச்சு ரோட்ல அது பாதுகா. அதே போல கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் பலிபீடத்தின் வாழ்க்கை நீங்க கொண்டு போகும். ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கொடுத்த சுதந்திரம். நீ அப்படி ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை சொல்றது, அவனுக்கு ஒப்பு கொடுத்த அந்நாள் வரைக்கும் காக்க வல்லவர். அல்லேலூயா. பார்வோனுடைய வல்லமையோ எந்த சத்துட வல்லமை பிள்ளைகளை தொட முடியாதுன்னு கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைப்பட்டதாக. இந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு முதல் பிறகுகள். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது எபிரேயர் 11:28 முதல் பிறகுகள் பஸ்காவின் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் பாதுகாக்கப்படுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைப்பட்டதாக. என்னுடைய தூதை நான் முடிக்கிறேன். ஆகவே நான் சொல்றேன், புத்தி என்னவென்றால் கிருபியாக இருக்குமாய் கர்த்தர் பிரயாண ஜோவான 2 குழந்தைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நாம் தேவ சமூகத்தில் பிரதிஷ்டைப்படுவோம். ஜோவானுடைய அர்த்தம் கிருபையின் பெற்றவள், தயவு பெற்றவள். தேவ தயவு இந்த பிள்ளைகளில் காணப்பட வேண்டும். அந்த பிள்ளைக்காக ஜெபிக்க பெற்றோர்கள் பிள்ளையை கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளையை கொண்டு வாங்க. நாம் எல்லாம் எழுமில் இருப்போம். அந்த வசனத்தை வாசிக்கிறது 2 தீமோத்தி bring the child on the stage, sister. 2 தீமோத்தி 1:15. நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். 2 தீமோத்தி 1:12 வசனப்படி நாம் இந்த பிள்ளைகளை நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் பிள்ளை பிரதிஷ்டைப்படுகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, சங்கீதம் 128 நீ சொன்ன எல்லா ஆசீர்வாதங்களில் 2 முக்கியமான ஆசீர்வாதங்கள் உன் பிள்ளைகள் ஒருவர கண்டு போயிருப்பார்கள். நீ எருசலேமின் நன்மையை காண்பாய். அது மாத்திரமல்ல, 2 தீமோத்தி 1:12 அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தது அவர் அந்நாள் வரைக்கும் காக்க வல்லவரார். ஆண்டவரே, இந்த பிள்ளை குடும்பத்துக்கும் சபைக்கும் தேசத்துக்கும் ஜாதிகளுக்கும் பிள்ளை ஆசீர்வாதமாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பெற்றோருக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். பெற்றோர் எப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறையா? ஆண்டவரே, ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவன், சாராள், ரெபேக்காள், ராகேல், லியாள், முற்பிதாக்களின் தேவன் எங்களுடைய தேவன். ஆண்டவரே, ஆபிரகாமின் தேவன் யெகோவா இரே, மோசேயின் தேவன் செங்கடலை அவர் பிரித்தவர், யோசுவாவின் தேவன் சூரியன் சப்தம் நிற்க செய்தவர், எலியாவின் தேவன் வானங்களை திறந்த அக்கினி இறங்கினவர், முற்பிதாக்களின் தேவன் எங்களுடைய தேவன். ஆண்டவரே, முற்பிதாக்களின் தேவன் எங்களுடைய தேவன். முற்பிதாக்களின் தேவன் இந்த பிள்ளைகளை சீயோன் ஆசீர்வதியும். இவர்களை குடும்பத்துக்கும் சபைக்கும் தேசத்துக்கும் ஜாதிகளுக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவரே, பிள்ளையானாக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளை ஆசீர்வாதமாய் மாற்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Showers of blessing என்ற பாட்டை நாம் பாடுவோம். Showers of blessing, showers of blessing we need. Mercy comes round us are falling, but for the showers we plead. அருளவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல, தீரடாய் பெய்யட்டுமே. Shall we lift our hands? Showers of blessing, showers of blessing we need. Mercy clouds around us are falling, but for the showers we plead. அருளவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல, தீரடாய் பெய்யட்டுமே. அருளவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல, தீரடாய் பெய்யட்டுமே. நல்ல பிதாவே, இந்த முழு குடும்பத்தை கத்தாவே உள்ள சமூகத்துக்கு போயிருக்கிறோம். ஒரு பிரைக்கு கத்தாவே ஜெனி ஆசிரியர் இந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இவருடைய குடும்பத்துக்கும் சபைக்கும் தேசத்துக்கும் ஜாதிகளுக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றும். இரு குடும்பத்தை ஆசீர்வாதம் ஒவ்வொருவரையும் இவருடைய சமூகத்தில் கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தில் கேண்டில் எடுத்த ஃப்ரண்ட்ல அந்த கேண்டில் எடுத்த ஃப்ரண்ட்ல Happy birthday to Johanna. Happy birthday.
ஒலிவ மரத்தை சூழ்ந்து மேலே உயரும் பச்சிளம் கன்றுகள் போலே ஒலிவ மரத்தை சூழ்ந்து மேலே உயரும் பச்சிளம் கன்றுகள் போலே கர்த்தரால் வரும் சுதந்தரம் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்தரம் பிள்ளைகள் கர்ப்பத்தின் கனியும் கர்த்தரின் கிருபை கர்ப்பத்தின் கனியும் கர்த்தரின் கிருபை பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான் பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான் ஒலிவ மரத்தை சூழ்ந்து மேலே உயரும் பச்சிளம் கன்றுகள்